வாழ்த்துக்கள். தெய்வீக நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசியுமான பேராயர் கே தனபால் அவர்களை கர்த்தர் உலகமெங்கிலும் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அவரை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு கர்த்தர் முதலாவது நம்மை அழைத்திருக்கிற ஒரு அழைப்பை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படி நான் உங்களை கர்த்தருடைய அழைப்புக்கு நேராக இன்றைக்கு கொண்டு போக விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்ததினாலே நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் எடுத்து நாம் வாசிப்போம். 1 Corinthians chapter 1 verse 26. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஒருவேளை செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருந்தாலும் உங்களோடு நான் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பார்க்கும்படி, சிந்தித்து பார்க்கும்படி, உங்கள் அழைப்பை பரிசோதித்து பார்க்கும்படி, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை குறித்த ஒரு தெளிவு, அந்த அழைப்பை குறித்ததான ஒரு தெளிவான முடிவு, தெளிவான ரகசியம் நமக்கு தெரியாததினால்தான் நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்பொழுது சொல்கிறான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு சொல்றான். நான் ஒருவேளை உங்களுக்கு நான் இந்த கூட்டத்திலே அழைப்பை குறித்து பேசாமல் ஆசீர்வாதத்தை குறித்தோ அல்லது அற்புதங்களை குறித்தோ நான் பேசக்கூடுமானால் அது ஒருவேளை யாராவது ஒருவருக்காக, யாராவது ஒரு குறிப்பிட்ட குறை உள்ளவர்களுக்காக அது நிறைவு செய்யக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படலாம். உதாரணத்திற்கு நான் பேசுகிற இந்த தலைப்பு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லுகிற இந்த அழைப்பு ஒரு பொதுவான தலைப்பின் கீழாக எல்லாருடைய அழைப்பை குறித்தும் பேசுகிற தேவனுடைய செய்தியாயிருக்கும். இதே நேரத்திலே உங்களுடைய சுகமளிக்கும் கர்த்தர், உங்கள் கட்டியை சுகமளிக்கிற கர்த்தர் என்ற தலைப்பில் ஏதாவது நான் பேசினால் யாருக்கு கட்டி இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த செய்தி போய் சேரும். தலையடியை நீக்குகிற கர்த்தர் ஒரு தலைப்படுத்தா யாருக்கு தலைவலியோ அவங்களுக்கு தான் அந்த செய்தி. அல்லது உன்னை பணக்காரனாக்குகிற கர்த்தர், ஐஸ்வர்யவானாக்குகிற கர்த்தர்னு சொன்னா அந்த ஏழையா இருக்கிறவனுக்கு, ஐஸ்வர்யவான அந்த தேவை உள்ள மனுஷனுக்கு மாத்திரம்தான் செய்தி போகும். இல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கிற கர்த்தர்னு சொல்லி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினால் யாருக்கு வேலை இல்லையோ அவங்களுக்கு தான் அந்த செய்தி போகும். ஆனா நான் பொதுவான ஒரு செய்தி, எல்லாரையும் தொடும்படியாக இங்கே கர்த்தர் கொடுத்த முதல் அழைப்பின் ஆசீர்வாதமான செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கர்த்தர் முதலாவது நம்மை எதற்காக அழைத்தார்? நம்மை அவர் அழைக்க வேண்டியதற்குரிய நோக்கம் என்ன? நாம் அழைக்கப்படுவதற்கு முன்பு நாம் எங்கே இருந்தோம்? இவைகள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைத்தவர் இந்த உலகத்திலே பொய் சொல்லாதவர். இந்த உலகத்திலே ஒரு அரசாங்கம் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை, அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதன் நம்மை அழைக்கவில்லை. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்மை அழைத்திருக்கிறவர் உண்மை உள்ளவர் அழைத்திருக்கிறார் என்பதுதான். இன்றைக்கு இந்த உண்மை உள்ளவர் அழைப்பை நாம் பெற்றிருக்கிறபடினாலே எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, எதை குறித்தும் நாம் அவிசுவாசப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அழைத்தவர் ஜீவன் உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் சத்தியம் உள்ளவர், அவர் பொய் சொல்லாத ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடினால் அவர் முடிவு பரியந்தம் நம்ம என்ன செய்வார்?
நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏனென்றால் நம்மை அழைத்தவர் அப்படிப்பட்டதான தேவன். அவர் முடிவில்லாத ஒரு தேவனாய் இருக்கிறபடினால் அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் அவர் நம்மை என்ன செய்வார்? நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அநாதி தேவன் இல்ல, நம்முடைய அடைக்கலம். அவர் என்றென்றும் உள்ள நம்முடைய தேவன். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறபடினால், நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால், இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்காக வேண்டி, இந்த உலகத்தில் இருக்கிற இம்மைக்காக வேண்டி நாம் எந்த விதத்திலும் கவலைப்படுகிறவர்களாய், வேதனைப்படுகிறவர்களாய், நொந்து போகிறவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முதலாவது உங்கள் மைண்டிலே நீங்கள் செட் பண்ணி கொள்ள வேண்டும். 80 வருஷம் நான் என்ன செஞ்சிருவேன் இந்த உலகத்துல? கர்த்தர் எனக்கு கொடுத்த ஜீவன் உள்ள அந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் என்னை நடத்துவார், நடத்தித்தான் ஆகணும் அப்படின்னு முதல்ல நீங்க முடிவு செய்யணும். அல்லேலூயா. செட் பண்ணணும். இந்த செட் நீங்க பண்ணலைன்னு சொன்னாக்கும் பல பிரச்சனைகள் வரும்போது உங்களால ஜெயம் எடுக்க முடியாது. ஒரு பிகின் இருக்கு, ஒரு எண்ட் இருக்கு. இந்த ரெண்டு எல்லையும் உருவாக்கிட்டா தான் நீங்க லைன்ல என்ன செய்யலாம்? ட்ராக்ல ஓடலாம். அல்லேலூயா. அப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்திருக்கிறார். அவர் என்னை முடிவு பரியந்தம் நடத்துவார். நம்ம அழைத்தவர் நமக்கு எவ்வளவு காலம் கொடுத்திருக்காரு? 70 வருஷம். பலத்தின் மிகுதினா 80 வருஷம் அவர் வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா? இந்த முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் நமக்கு வருஷங்களை குறிச்சிருக்கிறார். 70 to 80 வருஷம் வரைக்கும் வாழ்வுன்னு சொல்லிட்டார். அப்புறம் சொன்னார், உன் முடிவு வரையும், மரண வரையும் நான் உன் கூட என்ன செய்வேன்? இருப்பேன்னு சொல்லிட்டார். இந்த ஒரு தீர்மானமான, தீர்க்கமான ஒரு முடிவு கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவரே, நமக்கு உத்தரவாதம் உள்ளவரும் அவரே, நம்மை நடத்துகிறவரும் அவரே, நமக்காக எல்லா தேவைகளை சந்திக்க வேண்டியவரும் அவரே, நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே, நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவரும் அவரே. அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள தேவன் இருக்கிறபடினால் இந்த உலகத்திலே நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? நாம் எதற்காக கலங்க வேண்டும்? நாம் எதற்காக மற்ற காரியங்களை குறித்து வேதனைப்பட வேண்டும்? பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே ஒரு தெளிவு அடைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆகவே நான் இனிமேல் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்தார். எப்படி அழைத்தார்? வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் அழகாய் சொல்லுகிறது. எபேசியர் நிருபத்தை நீங்கள் புரட்டிக் கொள்ளுங்க. புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 3 வாசிங்க. அங்கே பார்க்கிறோம் 4வது வசனம் அல்லது 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எபேசியர் 1, 3, 4 ஆகிய வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பாத்தீங்களா? அழைத்த தேவன் என்ன செய்து எப்படி நம்மளை இது பண்ணிருக்கார்? ஆசீர்வதித்து தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம அழைக்கும் போதே அவர் என்ன செஞ்சிருக்காரு? ஆசீர்வாதத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். நம்மை எப்ப அழைச்சாராம்? எப்ப தெரிந்து கொண்டார்? இந்த உலகங்கள், வானங்கள், பூமி இவைகளெல்லாம் உண்டாவதற்கு முன்பாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அந்த உண்மையை நீங்க முதலாவது தெரிந்து கொள்ளணும். நம்ம தாயின் கற்பத்தில் நீ உருவாவதற்கு முன்பதாக நான் உன்னை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். தாயினுடைய கற்பத்தில் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக, சதைகள் உருவாவதற்கு முன்பதாக, தாயின் கற்பத்திலே உண்டாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, உலகங்களும் வானங்களும் பூமியும் சமுத்திரங்களும் நதிகளும் உண்டாவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த ரகசியம் உங்களுக்கு எனக்கு தெரியாததினால் தான் இந்த உலகத்தினுடைய ஆசாபாச வாழ்க்கைக்காக பைத்தியம் பிடிச்சு போய் தெரிஞ்சு இந்த உலகத்துல ஜெயிக்க முடியல, அப்படி இப்படி நான் அழுது செத்துட்டு இருக்கிறோம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகங்களும் உலகத்தில் உண்டானவைகளும் உண்டாவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்தார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். அந்த கிறிஸ்து இயேசு அப்பொழுதே நம்மை அபிஷேகம் பண்ணி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன்.
நிச்சயம் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு முன்பாய் என் அன்பு பிள்ளைகளை கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களை ஒரே ஒரு முறை கூட நீ நினைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கத்தின் கரத்தை எப்பொழுது நீ கல்வாரி சிலுவையிலிருந்து நீட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, மிகுந்த துக்கத்தோடு வேதனைகளோடு கூட வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கிற என் கண்ணீர் விடுகிற தேவனுடைய பிள்ளைகளை உம்முடைய மனதுருக்கத்தின் கிருபை எப்பொழுது சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏன் இந்த பாடுகள் எங்களுடைய அக்கிரமங்கள் நீங்கும்படியாக, பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக தானே நீர் இந்த பாடுகளை பற்றி என் அன்பு பிள்ளைகள் மேல் உம்முடைய மனதுருக்கத்தின் கரத்தை எப்பொழுது நீட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய மனதுருக்கத்தின் கரம் இப்பொழுது தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தினால் அவர்கள் மேல் இருக்கிற சகல விதமான சாபத்தையும் அகற்றுகிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மனதுருக்கத்தை காண்பியும் அப்பா. உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. இதோ பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் வியாதிகளை காண முடியவில்லை. இந்த வியாதிக்காய் நான் பட்ட பாடுகள் அநேகம், செலவு செய்த பணங்கள் அநேகம், ஆனாலும் இந்த வியாதி எங்களை விட்டு நீங்கவில்லை என்று கதறிக்கொண்டிருக்கிற எண்ணற்ற பெற்றோர்களை இப்பொழுது நான் காண்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு மனதுருக்கத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற இந்த பெற்றோருடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தில் இப்பொழுது அற்புதம் செய்வீராக. இயேசுவே, இந்த ஜெபத்தை கேட்டு இதோ சுகமளித்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் மேல் உம்முடைய மனதுருக்கத்தை நீர் காண்பித்துக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர்களை நீர் துடைத்தருளும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய மனதுருக்கத்தை காண்பியும் சுவாமி. எஸ், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாய் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைக்கு இப்பொழுது கர்த்தர் மனதுருக்கத்தின் நிமித்தம் இப்பொழுதே தம்முடைய வல்லமைகளை அனுப்பி கொடுத்து சுகமளித்துக் கொண்டிருக்கிறார். எஸ், பெற்றுக்கொள் மகளே. கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை, கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை புறப்பட்டு வந்து உன் பிள்ளையை சுகப்படுத்துகிறது. இதோ பல நாட்கள் காது கேட்காதிருந்த உன் பிள்ளைக்கு இப்பொழுது வாயும் காதும் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய நாமத்தில் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. நடக்க முடியாத பிள்ளைகள் நடப்பார்களாக. ஆண்டவரே, செவிட்டுத்தனமுள்ள காதுகள் பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக. வாய் பேச முடியாத பிள்ளைகளுடைய வாய்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. இப்பொழுது இந்த நிமிஷத்தில் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள கரம் பாய்ந்து சென்று அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய மனதுருக்கத்திற்காய் நன்றி சுவாமி. உம்முடைய அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. தேங்க்யூ, தேங்க்யூ. நீர் கொடுத்த இந்த சுகங்களுக்காய் ஸ்தோத்திரம். எஸ், கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது பிரிக்கப்பட்ட பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிடுகிறார். இதோ குடும்பங்கள் சிதறண்டு கிடக்கிறதை காண்கின்றேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் உடைக்கப்பட்ட குடும்பங்களை கட்டும்படிக்கு, உடைக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்று சேரும்படிக்கு இப்பொழுது என் உள்ளத்தில் ஏவி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறார். ஆம், இதோ இந்த தொலைக்காட்சிக்கு மூலமாய் அநேக பிள்ளைகள் என் புருஷனுக்கும் எனக்கும் மிகப்பெரிய வேதனைகள், பிரிவினைகள் உண்டாகிற்று என்று கதறிக்கொண்டிருக்கிறதை காண்கிறேன். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் எப்பொழுது கட்டப்படுவதாக, சந்தேகத்தின் ஆவிகள் அகன்று போகுவதாக. இந்த நிமிஷத்தில் தாமே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய மனதுருக்கத்தை கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதினால் இந்த அற்புதத்தை எப்பொழுதே நீ பெற்றுக்கொள்கிறாய். பெற்றுக்கொள் மகளே. இதோ பிரிந்து கிடந்த உங்களுக்குள் இருந்த சந்தேகங்களை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். கணவன் மனைவியும், மனைவி கணவனையும் நேசிக்கும் பரிசுத்தாவின் வல்லமை இப்பொழுது இந்த தொலைக்காட்சியாய் உன் வீட்டிற்குள் வந்து கொண்டிருக்கிறது. உன் இருதயத்திற்குள் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அபிஷேகிக்கிற தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை உனக்குள் புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எஸ், ரூத் என்று சொல்லக்கூடிய சகோதரிக்காக கர்த்தருடைய நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கின்றேன். உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறார் மகளே. உனக்கும் உன் கணவனுக்கும் ஏற்பட்டிருக்கிற பிரிவினைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. தேவனுடைய வல்லமை இப்பொழுதே உன்னை சுகமளிக்கிறது, உன் குடும்பத்தை கட்டுகிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எஸ், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட சொல்லுகிறார், இதோ மேரி என்ற பெண்ணுக்காக ஜெபிக்கும்படி ஆவியினால் நான் ஏவப்பட்டு ஜெபிக்கிறேன். உன் கணவனை இப்பொழுது நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள போகிறாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நிச்சயமாய் உன் வீட்டிற்கு அவர் திரும்பி வரப்போகிறார். கர்த்தருடைய வல்லமை உனக்கு புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள் மகளே. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீ டிவிக்கு முன்பதாய் கதறின இந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதிலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் இந்த வார்த்தை கடந்து வந்து உன்னை உன் குடும்பத்தை கட்ட வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பெற்றுக்கொள். கர்த்தர் சொன்னதை உனக்கு நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஜான் பீட்டர், இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தில் உன் மனைவி உன்னோடு சேர்த்து வைக்க தேவன் விரும்புகிறார். நீ சந்தேகம் இல்லாமல் அவளை சேர்த்துக் கொள்வாயாக. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உன் குடும்பத்திற்குள் புறப்பட்டு வருகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த விதமான தந்திரங்களும் மந்தர் சூனியம் பிள்ளி சூனியங்களும் உன்னை விட்டு அகன்று போகப்படுகிறது. உனக்கு விரோதமாய் ஏவப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். இப்பொழுது உன் குடும்பத்தில் கணவன் மனைவியாக உனக்கு அற்புதத்தின் வல்லமை நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் தேவனுடைய பிள்ளையே. ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி. கர்த்தர் சொன்னதை உனக்கு சொல்கிறேன். நீ விசுவாசித்து இப்பொழுதே இதை செய்வாயானால் உன் குடும்பத்தை சுதந்தரித்துக் கொள்வாய். தேசத்தில் உன்னை பலுகி பெருகச் செய்கிற தேவன் அவர் அப்படியே உனக்கு செய்வார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் மூலமாய், இந்த தொலைக்காட்சி மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய மனதுருக்கத்தை நீர் காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்னது அப்படியே நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த தொலைக்காட்சி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டுக்குள் புறப்பட்டு வந்திருக்கிறார். நீ இதை விசுவாசித்து இந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இந்த அற்புதத்தின் சாட்சிகளை உடனடியாக கடிதத்தின் மூலமாய் நீங்கள் எங்களுக்கு எழுதுவீர்களானால் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஸ்கிரீனில் வருகின்றதான முகவரிக்கு உடனடியாக உங்களுடைய சாட்சி கடிதங்களை எழுதுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயமாய் சந்திப்போமா? அடுத்த வாரம் இதே நாளில் உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருந்து நிலைத்து நின்று உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கடன் பட்டு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களின் அழைப்புகளை நான் கேட்டு என்னிடத்தில் ஜெப குறிப்புகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கடன் நிமித்தமாக கண்ணீர் வடித்து குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொல்லாத பயங்கரமான போராட்டத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே எனக்கு அநேகர் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். வீடு கட்டுவதில் வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? தொழிலுக்கு வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? திருமண காரியத்திற்காக வாங்கின கடன் கட்ட முடியவில்லையா? மற்றும் சில குடும்ப தேவைகளுக்காக வாங்கின கடன்கள் எல்லாம் கட்ட முடியாமல் அவமானத்தையும் நிந்தையும் சகித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஓடி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து கர்த்தரிடத்திலே கடன் பட்டவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆம்பன்மானவர்களே, ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன்.
ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏழைக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறீர்கள். இதுவரைக்கும் கடன் நீங்கள் வாங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றுவார். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் அவர் உண்மை உள்ளவர், திரும்ப உங்கள் கடனை கொடுப்பார். திரும்ப உங்கள் கடனை கண்டிப்பாய் கட்டி தீர்ப்பார். ஆம் அன்பானவர்களே, அவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்திலே கீழே வருகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிமுகம் செய்கிறோம். இதை குடும்பத்தோடு நீங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்ளும் போது உங்கள் பெயரை, உங்கள் முகவரியும் எதற்காக கடன்பட்டது என்பதையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதை நாங்கள் கர்த்தரின் சமூகத்தில் வைத்து ஏறாவும் பாகாலும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தில் சொன்னது உண்மையானா உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். தோடு கூட இந்த திட்டத்தில் பங்காளராக சேர்வதற்குரிய முழு விவரங்களையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஆவியை ஏவினால் நீங்கள் உங்கள் நன்கொடைகளையும் கூட செலுத்தி இதில் பெயர் பதிவு செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடனளிக்கிறான் என்ற திட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாய் சேர்ந்து கொள்ளும்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். இதோ கடன்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது திடப்படுத்தப்படுவதாக. கடன்கள் மாறட்டும். கர்த்தருடைய வட்டி கடன்கள் எல்லாம் இல்லாமலாக்குவீராக. ஆமாப்பா, எப்படி செய்ய போவதற்காக சோதனம் பங்காளர்களாய் இணைய விரும்புகிற அநேக பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் மனதுருக்கம் கண்டிப்பாய் கடந்து வருவதாக. இவர்களுக்கு நான் விசேஷமாக வியாதிக்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மாறட்டும். இவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி மற்றவர்களுக்கு இவர்கள் கொடுக்கிறவர்களாகவே மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.